நேற்றைய பதிவில் வீட்டுக்கு முன்புறத்தில் வச்சிருந்த இன்டோர் பிளான்ட்ஸ், பால்கனியில் வச்சிருந்த கொஞ்சம் செடிகள், அதுக்கு பிறகு படிக்கட் மேலே வச்சிருந்த செடிகள் எல்லாமே பார்த்தோம். இன்னைக்கு படிக்கட்டிலேருந்து கீழே இறங்கி வந்த உடனேயே காம்பவுண்ட் சுவர் மேலேயும் கேட்டுக்கு பக்கத்துலேயும் என்னென்ன செடிகள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. காம்பவுண்ட் சுவர் மேல் கற்பூரவள்ளி, கோலியஸ், கோழிக்கொண்டை இந்த மாதிரி செடிகள்லாம் இருக்குது. கூடவே கொஞ்சம் ரெயின் லில்லிஸ், சம்பங்கி இது எல்லா தொட்டிகளையுமே லைனாக அடுக்கி வச்சுருக்கேங்க. கீழ்ப்பகுதியில் மல்லிச்செடிகள், ரோஜா இது எல்லாமே வச்சுருக்கேன். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது காக்கட்டான் மல்லி. மறுபடியும் புதிய மொட்டுக்கள் வச்சு நிறைய பூக்கள் வந்திருக்குங்க. இந்த இருவாச்சி மல்லிச்செடியும் குண்டு மல்லிச்செடியும் நல்லா நீளமாக வளர்ந்து பக்கத்தில் இருக்கிற செடிகளில் போய் அப்படியே கொடி மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்குதுங்க. இதையெல்லாம் நம்ம கொஞ்சம் கட் பண்ணி விடணும். அதே மாதிரி ரோஜா செடிகளும் நல்லா புதிய துளிர் விட்டு வளர்ந்துக்கிட்டு வருது. ஆனால் பூக்கள் அந்த அளவுக்கு இல்லைங்க. சுத்தமாகவே மழை நின்று போச்சு. மழை நின்ன காரணத்தினால ரோஜா செடிகளில் 1-2 மொட்டுக்கள் வச்சு இப்போ தான் மறுபடியும் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் மல்லி செடிகள் மாத்திரம் ரொம்ப அழகாக பெரிய பெரிய கிளைகள் விட்டு வளர்ந்துக்கிட்டே வருதுங்க. இந்த மல்லி செடிகளில் முதிர்ந்த கிளைகள் எல்லாம் அப்படியே வளர்ந்து பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலில் நிறைய மொட்டுக்கள் எடுத்து நிறைய பூக்கள் பூக்கும். தொடர்ந்து வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்க. அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி.